உலகம் எங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அமிர்தா. இன்னைக்கு நம்மளோட வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டியன் அவர் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி சார் இருக்கீங்க? சூப்பராக மேடம். சார் இன்னைக்கு நம்ம என்ன சார் ஸ்பெஷலான ஒரு டாபிக் எடுக்க போறோம்? அதாவது பார்த்தீங்கன்னா பொதுவாகவே நம்ம மாத பலன் பேசியிருக்கோம், அதே போல் வருட பலன்கள் பேசியிருக்கோம். ஸோ அதே போல் பிறப்பின் ரகசியங்கள்லாம் பேசிட்டோம். அப்போ இந்த 12 ராசி அன்பர்களுக்கும் எப்பொழுது ராஜயோகம் காத்திருக்கு? இந்த 12 ராசி அன்பர்களில் யார் யாரெல்லாம் எந்தெந்த வயதுலேருந்து மிகப்பெரிய முன்னேற்றத்தை சந்திக்க போகிறாங்க, எந்தெந்த வயதுலேருந்து தன்னுடைய வாழ்க்கையில் அங்கீகாரம் பெற போகிறாங்க அப்படிங்கிற பற்றி நம்ம தெளிவாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ வீடியோ முழுமையாக பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார், சிம்மத்துக்கு எந்த வயதுக்கு மேலே இவங்களுக்கு தான் செம்மையான, இதுக்கப்புறம் பாருங்களேன் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது ராஜயோகம் அப்படின்ற மாதிரி, எந்த வயசுக்கு மேலே சார் அவங்களுக்கு அந்த ஜாக்பாட் அடிக்க போகுது? பொதுவாகவே சிம்ம ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்துக்கு 5ஆம் இடத்து பிறந்த நம்முடைய அற்புதமான ராசி அன்பர்கள் சிம்ம ராசிக்காரங்க. ஸோ சிம்ம ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட், மிகப்பெரிய யோகம், நான் வாழ்ந்ததுக்கான அற்புதமான வாழ்க்கையை சந்தித்தேன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 43 வயசுக்கு அப்புறம் தான் டோட்டலாக ஏற்படும். ஆனால் அதை தொடக்கம் இல்லைன்னா கிரகம் தானே செய்ய போகுது, நம்மளா செய்ய போகிறோம். அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இவங்களுடைய அந்த தொடக்கம், அதாவது எனக்கு ஒரு ஏற்றத்தை நோக்கி நான் பயணிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு பார்த்திங்கன்னா 27 வயசுலேருந்தே இவங்களுக்கு ஏற்படும். ஓகே, 27லேருந்து ஏற்பட்டு தான் நம்ம சொல்லக்கூடிய அந்த ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட் கிடைக்கும். ஸோ அப்போ நான் இவ்வளோ போராடுறேன், இவ்வளோ கஷ்டப்படுறேன், இந்த போராட்டத்துக்கான அர்த்தம் என்ன, ஏன் நான் போராடணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சிம்மராசிக்காரங்க நேச்சுரலாகவே ஒரு ஆளுமை நிறைந்த ஒரு குணம் இருக்குன்னு, ஆளுமை நிறைந்த குணமும் இருக்கும், அடுத்தவங்களுக்கு உதவுற குணமும் இருக்கும். ஸோ அதை இவங்க ஸ்டாப் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க 30 வயசு ஜாக்பாட் அடிச்சுடுவாங்க. ஆனால் இவங்களால ஸ்டாப் பண்ண முடியாது, பண்ணவே முடியாது. ஏன்னா இவங்களுக்கு இயல்பான குணம் என்னென்னா, இவங்க பக்கத்தில் ஒரு குழந்தை அழுதா, நம்ம எப்படி ஒரு குழந்தை அழுதா உடனே போய் அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனை, அந்த குழந்தை ஏன் அழுகுது அப்படின்னு நம்ம இயல்பாக எல்லாருமே பார்ப்போம். ஸோ அதே மாதிரி தான் சிம்மராசிக்காரங்க கூட பக்கத்தில் ஒருத்தன் கஷ்டப்பட்டானா, ஒருத்தன் ஃபீல் பண்ணுறாலோ, இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒருத்தவங்க மூலமாக பிரச்சனைனா இவங்க இறங்கி களத்தில் இறங்கி அந்த பிரச்சனைக்கு போய் தீர்வு கண்டுபிடிப்பாங்க. அந்த அளவுக்கு இவங்க தைரியமானவங்க, தன்னம்பிக்கையானவங்க, விவேகமானவங்க அப்படின்லாம் நிறையா சொல்லிட்டு போகலாம். அதனாலேயே பிரச்சனையை சந்திக்கிறவங்க, போராட்டத்தை சந்திக்கிறவங்க, தன்னுடைய சந்தோஷத்தை தொலைத்தவர்கள் என்று சிம்மத்துக்கு எழுதி கொடுத்துடலாம். கிங் ஆஃப் ஆல் த ராசிஸ் அப்படின்னு. கண்டிப்பாக எல்லா இடத்திலும் தன்னை நிலைநிறுத்தணும், தான் கூட இருக்கவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிற உரிமை கொண்டாடுறவங்க. இவங்களுக்கு இந்த ஜாதி, மதம், இனம், மொழி இதெல்லாம் கடந்தவர்கள். ஒரு ஜாதிக்காண்டி தான் செய்வேன், தன்னுடைய இனத்துக்காண்டி தான் செய்வேன், தன்னுடைய உறவுக்காண்டி தான் செய்வேங்கிறதெல்லாம் கிடையாது. தன்னை நம்பி வந்தாங்க, நான் ஸ்டாண்டர்டாக நிற்பேன் அப்படிங்கிற குணம். இப்போ நீங்க இதை சொல்றீங்க, இப்போ இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே இந்த தன்மைகள் இருக்குமா? 3 நட்சத்திரத்தில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை சதவீதம் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திரங்கள், மக நட்சத்திரம், கேது பகவானுடைய நட்சத்திரம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்முடைய சுக்கிர பகவான் நட்சத்திரம், பூர நட்சத்திரம். ஸோ இதில் அதுக்கடுத்து உத்திர நட்சத்திரம், சூரியனுடைய நட்சத்திரமே நம்மளுடைய சிம்ம ராசியில இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறோம். எனக்கு என்னன்னா சிம்ம மகம் தான் பயங்கர பவர்ஃபுல். அது அவங்க மற்ற 2 நட்சத்திரக்காரங்களும் கொஞ்சம் சாஃப்ட் அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா சார்? அப்படி கிடையாது. மக நட்சத்திரக்காரங்கள் எப்படின்னா கேதுவோடைய நட்சத்திரம்ல ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்பாங்க, ஒரு நெஞ்செழுத்தக்காரன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி ஒரு எத்தனை கத்தி எடுத்துருந்து எதிர்த்தாப்புல ஒருத்தவங்க குத்தம் வந்தாலும் குத்து பார்ப்போம், நான் என்ன பயந்து ஓடிடுவேனா, யாருக்காண்டி தெரியுமா, என் நண்பனுக்காண்டி நிற்கேன், யாருக்காண்டி தெரியுமா, என் உறவுக்காண்டி நிற்கன்னு தைரியமாக நெஞ்சை நிமித்தி நிற்கக்கூடிய ஒரு ஆளுமை திறமை உண்டு. நம்ம மக நட்சத்திரத்தில் நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு ஜாமுவான் நம்மளுடைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மாவை எடுத்துக்கலாம். அந்த அம்மா எப்படி அந்த ஆட்சியில் இருந்து அவங்க வாழ்க்கையை முடிக்கும் திண்டியும் எப்படி எந்த இடத்திலும் தலை குனியாமல் நிமிர்ந்து தன்னுடைய ஆட்சியை நடத்தினாங்களோ. ஸோ இவ்வளோ போராட்டங்கள் வந்தாலும் நான் தான் செல்வி ஜெயலலிதா என்றும் நான் அப்படின்னு சொன்னாலே அந்த ஒரு அரங்கத்துக்கு அவ்வளோ பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். அந்த அளவுக்கு தான் நம்முடைய மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எவ்வளோ போராட்டங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, தன்னுடைய நிலையை விட்டு கொடுக்காமல் போராடி வெற்றி பெறணுங்கிற குணம் கொண்டவர்கள் தான் மக நட்சத்திரம். ஆனால் இவங்களுடைய போராட்டத்தோடைய
கிறிஸ்டியை எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்ப இவங்களுக்கு எந்த வயசுல அந்த ஒரு ராஜயோகம் வரும்? இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து சுக்கிரதசை முடியணும். சுக்கிரதசை முடிஞ்ச பிறகு ஒரு 26 வயசுக்கு அப்புறம் தான், ஒரு 23 ஒவ்வொருத்தவங்களுக்கு அந்த கேதுவுடைய அதாவது பாதம் கணக்கு வரும். சரி. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 26 வயதுக்கு அப்புறம் தான் இவங்க லைஃப் ஸ்டைலில் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு நிலையை நோக்கி மாற்றங்கள். போகக்கூடிய அமைப்பு படிப்படியாக வரும். இவங்களுடைய ராசிக்கு சூரியன் எப்படி இருக்கான்னு பார்க்கணும், இவங்களுடைய லக்னத்துக்கு சூரியன் எப்படி இருக்கான்னு பார்க்கணும். ஸோ சூரிய பகவான் வலுவாக இருந்துட்டால் உறுதியாக சூரிய திசையிலேருந்து இவங்களுக்கு யோகங்கள் ஸ்டார்ட் ஆகிடும். Fine, sir. அற்புதமான மாற்றங்கள் ஏற்பட்டுரும். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரம். இந்த பூர நட்சத்திரக்காரங்க எளிதாக யார்ட்டையும் சிக்க மாட்டாங்க, யார்கிட்டையும் வந்து உள்ளே என்ட்ரி பண்ண விட மாட்டாங்க, யாரையும் கேர் பண்ண மாட்டாங்க. கேர் பண்ணிட்டாங்கன்னா அவங்க தான் வேணும்னு நின்றுவாங்க. அது நட்பாக இருக்கட்டும், உறவாக இருக்கட்டும், அதாவது மனைவியாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், உறுதியான தன்மையில் இருப்பாங்க. ஸோ இவங்க அன்பு வச்ச ஒரே ஒரு காரணத்துக்காண்டி இவங்ககிட்ட அன்பை வாங்கந்தண்டியும் காலில் விழுந்து பாசமே அன்பே மானே தேனே புயிரே அப்படின்னு நிறையா விஷயங்கள் அள்ளி கொட்டக்கூடிய பார்ட்டி. இவங்க அன்பை காட்டின பிறகு ஒரு ஒரு உறவாக கூட, ஒரு உயிராக கூட மதிக்காத உறவுகள் எத்தனை பேர் இருந்திருக்காங்க தெரியுமா? அந்தளவுக்கு பூர நட்சத்திரக்காரர்கள் இரக்கத்தின் பிடியில் சிக்கிக்கொண்டு அதிகமாக போராடக்கூடியவர்கள். இவங்க லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சுக்கிர திசை முடிஞ்சு அடுத்த சூரிய திசை முடிஞ்சு செவ்வாய் திசை ஆரம்பிக்கும் போது தான் இவங்களுக்கான ஒரு அங்கீகாரம், இவங்களுக்கான சிறப்பு என்பது இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஏற்படும். 28 கடந்து 33 தொடரும்போது தான் நம்முடைய பூர நட்சத்திரக்காரர்கள் இவங்களுடைய வாழ்க்கையோட அர்த்தத்தை புரிந்து வாழ ஆரம்பிப்பாங்க. அதுக்கடுத்து உத்திர நட்சத்திரம். இந்த உத்திர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம். இவங்க லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் நட்சத்திரத்திலையும் இருக்கார், ராசியின் அடிப்படையில் இருக்கிறதுனால முன்கோபங்கள் அதிகமாக வரும். எதையும் யோசிக்காமல் பட்டு முடிவு எடுப்பாங்க. ஸோ மற்றவங்களுக்கு இதே மாதிரி நிறையா அவசரப்பட்டு உதவி செஞ்சுட்டு மாட்டிக்கிடுவாங்க. மாட்டினப்புறம் தான் யோசிப்பாங்க, நம்ம கொஞ்சம் யோசித்துருக்கலாமே, ஏன் இப்படி அப்படின்னு தப்பு பண்ணிட்டு. ஏன்னா உதவி செய்யறது தப்பு கிடையாது, யாருக்கு உதவி செய்கிறோங்கிறத யோசித்தானே வந்து போடு அப்படின்னு ஒரு டைலாக் இருக்குது. ஸோ இவங்க அப்படிலாம் கிடையாது, நம்பினாங்க, நம்மளை நம்பி வந்துட்டாங்கன்னு உணர்ச்சிப்பட்டு நிறைய இடங்களில் தடுமாற்றத்தை சந்திப்பாங்க. கிட்டத்தட்ட இவங்க 33 வயசுக்கு அப்புறம் தான் யோசிக்க ஆரம்பிக்காங்க. 33லேருந்து 45க்குள்ளே இவங்களுக்கான வீடு மனை யோகம் அந்தஸ்து பெறக்கூடிய வாய்ப்பு உறுதியாக உண்டு, செட்டில் ஆகிடுவாங்க. ஃபைன் சார். இப்போது இவங்க இவ்வளோ வந்து தன்மைகள், நல்ல நல்ல தன்மைகள் இவங்களுக்கும் இருக்குது. அப்போ இவங்க எந்த கடவுளை வழிபட்டா ஓகே எல்லாமே செட்டில்ட், எல்லாமே உங்களுக்கு சூப்பராக அமைஞ்சிடும் அப்படின்ற மாதிரி? சிம்மராசி அன்பர்கள் திருவண்ணாமலை கரெக்டாக பௌர்ணமி அன்னைக்கு திருவண்ணாமலையில் போய் கிரிவலம் வந்து ஓகே நம்மளுடைய அண்ணாமலையாரை போய் வழிபாடு செஞ்சாங்கன்னா ஆண்டவனே இறங்கி வந்து இவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி இவங்க உணர்வாங்க. அற்புதமான மாற்றங்களை சந்திப்பாங்க. எதிரிகளை வீழ்த்தக்கூடிய சக்தி ஆட்டோமேட்டிக்காக அண்ணாமலையாரை போய் பார்த்து இவங்க வழிபாடு செஞ்சாங்கன்னா அற்புதமான மாற்றம். சரி, இப்போ இந்த ராசிகளுக்கும் அந்த நட்சத்திரங்களுக்கும் ரொம்ப அழகாக நீங்கள் சொல்லிட்டீங்க. குறிப்பாக வந்து இந்த வயசுன்றதையும் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க. உண்மையாகவே அந்த வயசில் நீங்கள் சொன்ன அந்த பலன்கள் கண்டிப்பாக நடக்குமா, இல்லை ஏதாவது ஒரு விதிவிலக்கு இருக்குமா சார்? அதாவது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு ராசியினுடைய அடிப்படையிலும் மற்றும் அந்த ராசியில் உள்ள 3 நட்சத்திரத்தின் அடிப்படையிலும் உள்ள செயல்பாடுகளை பொது பலனாக சொல்லியிருக்கோம். ஸோ இது நம்ம இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு வயது சொல்லியிருக்கோம், ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வயது சொல்லியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த வயதில் தான் அவங்களுக்கு அந்த முன்னேற்றம் வருமானா அப்படி ஒரு வாய்ப்புங்கிறது ஒரு 60% கிடையாது, 30% தான் உண்டு. மீதி அவங்களுடைய லக்ன ரீதியாக, லக்ன அதிபதியின் ரீதியாக, தற்போது நடக்கும் தசாபுத்தி ரீதியாக அந்த தசா நாயகன் மற்றும் புத்தி நாயகனுடைய செயல்பாடை வைத்து மட்டுமே உறுதியாக அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அங்கீகாரம். ஸோ ஆமாம், சுய ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்பை வச்சு தான் உறுதியாக எடுக்க முடியும். ஸோ இப்போ நம்ம சொன்ன அத்தனை விதிமுறைகளும் ஒரு ராசியின் அடிப்படையோ இல்லை நட்சத்திரத்தின் அடிப்படையோ 20-30% அவங்களுக்கு ஃபேவராக இருக்கும். அது கடந்து தான் அவங்க வருவாங்க. ஆனால் என்ன கொஞ்சம் முன்ன பின்ன அதனுடைய செயல்பாடுகளில் மாற்றம் இருக்கும். ஆமாம், கட்டாயம் முன்ன பின்ன இருக்கும். 30% அந்த லெவலை கடந்து தான் வரணும். மீதி 70% எதை உறுதி செய்யுது அப்படின்னா அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டுமே உறுதி செய்யும். அந்த 70% வச்சு தான் அவங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் அற்புதமான மாற்றங்களும் கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்களும் என்ன பண்ண முடியும், செக் பண்ணி சொல்ல முடியும். ஸோ விருப்பப்படுறவங்க என்ன பண்ணலாம், கான்டாக்ட் பண்ணாங்கன்னா சொல்லி. அதாவது பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ 12 ராசி 27 நட்சத்திரங்கள், இந்த 27 நட்சத்திரத்துக்குரிய செயல்பாடுகளை நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். ஸோ இந்த செயல்பாடு அடிப்படையில் உங்கள் லைஃப்பில் ஏற்றமும் வரலாம், மிகப்பெரிய மாற்றமும் வரலாம், சில அன்பர்களுக்கு குழப்பமும் இருக்கலாம்.
சார் நீங்கள் சொன்ன இயரில் சொன்ன வருஷங்களில் எனக்கு நடந்துச்சு சார் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்கள் குறைஞ்சது எனக்கு ஒரு 60% உண்மையிலேயே கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க. ஸோ சில பேருக்கு நடக்கலை அப்படிங்கிறக்காண்டியும் சில பேர் வார்த்தைகளை சொல்கிறீங்க. ஸோ அப்போ அதுக்கு மிகப்பெரிய காரணம் உங்களுடைய சுய ஜாதகமே. அப்போ நம்ம சொன்ன வழிபாடு இது தான் மாறுமானா வழிபாடு எப்பயுமே மாறாது. நம்ம சொன்ன வழிபாடை மனசார உள்ளுணர்வோடு நீங்கள் போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற லட்சியங்கள், எதிர்பார்க்குற செயல்பாடுகள் அந்த தெய்வத்துடைய ஆசீர்வாதம் மூலமாகவும் இந்த பிரபஞ்சத்துடைய சக்தியின் மூலமாகவும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். சரியா? ஸோ நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுக்கு இதை தெளிவாக சொல்லணும் அவசியம் இல்லை. ஏன்னா ரெகுலர் ஃபாலோ நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸில் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடிய நேயர்களுக்கு முழுமையாக புரியும். ஸோ புதுசாக பார்க்கக்கூடிய நம்மளுடைய நேயர்களுக்கு இதை நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஸோ வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கும் நம்முடைய சேனலை என்ன பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்க சந்தோஷம் அடைவது உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை பிரபஞ்சம் கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஃபைன் சார். இவ்வளோ நேரம் ரொம்ப அழகாக அந்த 12 ராசிகளுக்கும் இந்த நட்சத்திரங்களுக்கும் நீங்கள் கரெக்டாக அந்த வயசு அது முதற்கொண்டும் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கும் உங்களோட இந்த விரிவான விளக்கத்துக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றிம்மா.